இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேற்றின் நாமத்தாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து மௌனத்தினால் வரும் மேன்மை என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். மௌனம் ஒரு மருந்து. இந்த மௌனம் நம்மையே நாம் சீர்தூக்கி பார்க்க உதவுகிறது. இந்த மௌனத்தினால் நாம் அமைதியை பெறுகிறோம். பிரசங்கி 3:7 மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நீங்கள் கடந்து வந்து நிற்கலாம். சில சூழ்நிலைகளிலே நீங்க பேச முடியாத அளவுக்கு உங்களை இந்த சூழ்நிலைகள் மௌனத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த காலகட்டங்கள் இதை தாண்டி செல்வதற்கு ஏற்ற பலனை கத்த தருவார். இந்த பிரசங்கி இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே போடப்பட்டிருக்கிறது, பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க அழக ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலங்கள் நமக்கு உண்டு. இன்றைக்கு மௌனத்தினால் வரும் மேன்மை இந்த வார்த்தையிலே சில காலகட்டத்திலே நாம் மௌனமாய் இருக்கிறதற்கென்று ஒரு காலங்கள் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலங்களிலே நாம் மௌனமாக அமைதியாக இருக்கும் போது தான் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த 7 நாட்களிலும் 7 மனிதர்கள் எப்படி மௌனத்தினால் மேன்மையை பெற்றுக்கொண்டார் என்று தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ரூத் என்ற ஒரு பெண்ணின் அவள் வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் அவள் வாழ்க்கையிலே அவள் எடுத்துக்கொண்ட ஆயுதமே மௌனம்தான். எந்த சூழ்நிலையிலும் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை, அமைதியா இருக்கிறாள். அவள் மேன்மை அடைவதற்கு காரணமே மௌனம்தான். இன்னும் அவள் வாழ்க்கை நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த ரூத்துடைய அவளுடைய பிறப்பு மோவாப்பிய ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கையிலே நடந்த துன்பம், துக்கம், துயரம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ யாராவது எந்த ஒரு பெண்ணாவது தன்னுடைய மாமியாரை சார்ந்து வர முடியுமா? எப்படி அவள் அந்த வார்த்தையை அவளுக்கு இப்படிப்பட்ட மேன்மை உண்டு என்பதை அவள் அறியல. அவள் முழுமையாக அவள் நம்பிக்கை முழுவதும் யெகோவா தேவன், கர்த்தர் எனக்கு நலமானதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவளிடம் இருந்தது. அதனால அவள் வாழ்க்கையிலே அவள் எந்த ஒரு மனிதனை நம்பவில்லை, முழுமையாக கர்த்தரை நம்பி அவள் பொறுமையோடு இருந்தாள், அமைதியா இருக்கிறாள். இன்னும் அவளுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியத்துக்கு மேன்மைப்படுத்த காரணம் ஒரு காரியம் இருக்கிறது பாருங்க. அங்கே அவள் தன்னுடைய பிறந்த வீட்டின் பெருமையை அங்கு எங்கும் பேசவில்லை. ரூத் அந்த பகுதியிலே 4 அதிகாரம்தான் இருக்கிறது. அந்த அதிகாரத்திலே புகுந்த தன்னுடைய பிறப்பின் மேன்மையை அவள் பேசவில்லை. மோவாப்பிய ஸ்திரீயாக இருந்து மோவாப் நாட்டிலே அந்த இடத்துல அவங்களுடைய மேன்மையான காரியம், நான் பிறக்கும்போது அப்படி இருந்தேனே, இப்படி இருந்தேனே, ஆனால் இந்த ஊரில் வந்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே, இந்த நகோமியை நம்பி இப்படி கதிர் பொறுக்க வந்தேனே அப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலையும் அவள் வார்த்தையை அள்ளி வீசவே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா அவள் புகுந்த வீட்டின் காரியத்தை குறைவாகவும் அவள் பேசலை. அவள் அவள் சூழ்நிலைகள் எல்லா சூழ்நிலையும் அவளுக்கு எதிராக இருந்தது.
மோவாபிய ஸ்திரீ அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் அங்கே யூதர்கள் மத்தியில் அங்கே இருக்கிறது எவ்வளோ பெரிய யூதர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காணா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கும்போது அற்புதம் நடக்கும்போது அந்த கச்சாடியிலே தண்ணீர் வைத்திருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் வருவதற்கு முன்பாக கைகளை கால்களை கழுவுவதற்காக. அப்படி ஒரு சுத்தமானவர்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சமாரிய ஸ்திரீ பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குற, நீ யூதரா இருக்க எப்படி ஆண்ட தண்ணீர் கேட்கலான்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தத்தை விரும்புகிற அந்த யூதர்கள் இங்க மோவாபிய ஸ்திரீயாகிய இந்த பெண்ணை எப்படி பார்த்திருப்பார்கள்? அவர்கள் கிணற்றிலே அவர்கள் பாருங்க, அந்த கிணற்றில கூட அவளை தண்ணீர் மொல்ல கூட இடம் கிடைத்திருக்கதா. அதனால தான் அந்த பாருங்க போவாஸ் அவளை பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் அந்த ரூத்தோடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் போவாஸ் பார்த்து ஒரே நாளில் அவளுடைய திருமணம் நடக்கலை. அங்கேயும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நிறைய காரியங்களை அனுபவித்து தான் அவள் மேன்மையான காரியத்தை பெற்றுக்கொண்டாள். போவாஸ் அந்த ரூத்தை பார்க்க அவளுடைய காரியங்கள் அவளுடைய பிரச்சனையெல்லாம் அறிஞ்சு தான் ஒரு காரியத்தை சொல்கிறா. அந்த கதிர் பொறுக்க நீ இன்னும் வேற எந்த வயலுக்கும் நீ போக வேண்டாம், என் வேலைக்காரர்கள் குடிப்பதற்காக நான் தண்ணீர் வைத்திருக்கேன், அங்கே நீ தண்ணீர் நீ குடிச்சுக்கலாம். அப்போ இந்த வார்த்தையிலேருந்து என்ன தெரியுது? அவளுக்கு தண்ணீர் கொடுக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ரூத் இருக்கிறாள். ஆனால் அந்த ரூத் மௌனமா இருக்கா. அவளுடைய மேன்மைக்கு காரணமே அவனுடைய மௌனம்தான். இந்த ரூத்தை போவாஸ் பார்க்க அவனுடைய முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீரை உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல கதிர் பொறுக்க வந்தாலும் அதே அந்த தோட்டத்திற்கு உரிமையாக மாற்ற ஆண்டவர் அவளை உயர்த்திக்கிற காரணம் அவளுடைய மௌனம்தான். இன்றைக்கு கூட சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்குதா? போராட்டம் இருக்குதா? பிரச்சனை இருக்குதா? குடும்பத்தில் சூழ்நிலைகள், உங்கள் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, இல்லை மாமியார் மருமகள் சண்டைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை மே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட கர்த்தாவே மௌனத்தினால் வரும் மேன்மை குறித்து நாங்கள் தியானித்து ரூத் அவளுடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு அமைதியாக இருந்தது நிமித்தம் அவளை மேன்மைப்படுத்தினீங்கப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எவ்வளோ நாம் அமைதியாக பொறுத்து அமைதியாக இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு உயர்வு இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கிறோங்க. நீங்கள் ஒரு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ரூத்தை மேன்மைப்படுத்தின தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் கூட நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபித்தான். உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், உண்மையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன். மகிமை